எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய தினத்தில் 2026 வரவு செலவு திட்டம் தொடர்பான ஒரு முக்கியமான சில தகவல்களை பார்க்க இருக்கின்றோம். அதாவது நவம்பர் மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற 2026ஆம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்தில் என்னென்ன விடயங்களுக்கு எவ்வாறான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இலங்கையில் இருக்கின்ற 7,00,000க்கும் மேற்பட்ட ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுடைய நலன்களுக்காக பெருமளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கிறது. இதன் அடிப்படையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டை விட 2026ஆம் ஆண்டில் இந்த நிதி ஒதுக்கீடு பாரியளவு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் மொத்தமாக அரசாங்கத்தினுடைய முழு செலவினமாக 4,434 பில்லியன் ரூபா செலவினம் ஒன்று செலவினங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது 2026ஆம் ஆண்டுக்காக. இதில் மொத்தமாக 488 பில்லியன் ரூபாய்கள் வந்து ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. இதன் மூலமாக 11% மொத்த அரசு செலவினத்தில் 11% நிதி வந்து ஓய்வூதிய நலன் பெறுவோர்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது சில சந்தர்ப்பங்களில் இந்த தொகை இதைவிட அதிகரிக்கக்கூடும் அல்லது இதைவிட சற்று குறையக்கூடும். இருப்பினும் ஓய்வூதியர்கள் தற்போதைய நிலையில் எதிர்நோக்கி வருகின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு இதன் மூலமாக தீர்வுகள் கிட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது பெருமளவு நிதி, மொத்த அரசு செலவினத்தில் 11% இது காணப்படுகிறது. மொத்த செலவினத்தில் நிதி அமைச்சுக்கு கூடுதலான நிதி, அதாவது 600 பில்லியன் ரூபாவுக்கும் கூடுதலான தொகை வந்து நிதி அமைச்சுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தோடு 488 பில்லியன் ரூபாய்கள் வந்து ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை விஸ்ராமிக் என்கே மிக்கம் சுரக்கிமை என்ற அமைப்பு, உங்களுடைய ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் சார்பாக செயற்படுகின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பும் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் வெளியிட்டிருப்பதை நான் அதனுடைய ஸ்கிரீன்ஷாட்டை இங்கு இணைத்திருக்கிறேன். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 வரவு செலவு திட்டத்தின் மூலமாக இலங்கையில் ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் நோக்கி வருகின்ற, அதாவது உரிய நேரத்தில் ஓய்வூதிய கொடுப்பனவுகள், குறிப்பாக 2025ஆம் ஆண்டினுடைய புதிய சுற்றறிக்கைகள் முறையாக அமுல்படுத்தப்படாதிருக்கின்ற சூழ்நிலைகள் மற்றும் 2020 2024 காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுக்கு இதுவரை கொடுப்பனவுகள் செய்யப்படாமல் இருக்கின்றது போன்ற பல பிரச்சனைகள் காணப்படுகின்ற, அத்தோடு ஓய்வூதிய முரண்பாடுகள், இவை அனைத்துக்கும் இதன் மூலமாக இந்த நிதி போதுமானதாக இருக்கும் என பல்வேறு கருத்து தெரிவித்து வருகிறார்கள். பார்ப்போம் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் எவ்வாறு உங்களுடைய நிலைமைகளை மாற்றி அமைப்பதற்கு துணையாக இருக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 488 பில்லியன் ரூபாய்கள் வந்து எக்கால பகுதியில் ஓய்வு பெற்றோருக்கு இது பிரிக்கப்பட இருக்கு அல்லது வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக வரவு செலவு திட்டத்தினுடைய முழுமையான அறிக்கை வெளியிடப்பட்டதன் பின்பு எங்களுக்கு பூரணமாக அறிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு தகவலையும் வழங்கி இந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை உங்களுடைய நண்பர் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அத்தோடு இது தொடர்பாக உங்களுக்கு தெரிந்த, நீங்கள் அறிந்த ஏதேனும் விடயங்கள் இருக்குமாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுங்கள். எங்களுடைய யூடியூப் சேனலில் பல தகவல்கள், இந்த ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் சார்பான பல தகவல்கள் பதிவாகி இருக்கிறது. அத்தோடு 2026 வரவு செலவு திட்டம் தொடர்பாகவும் பல தகவல்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் பல வீடியோக்கள் காணப்படுகின்றன. ஓய்வூதியர்களுக்காகவே ஒரு பிளேலிஸ்ட் காணப்படுகிறது. அதிலும் பல தகவல்கள் காணப்படுகின்றன. அவற்றை பார்வையிடுவதோடு உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது ஏனையோர் பகிரும் வரை காத்திருக்காமல் உங்களுக்கு தானாகவே உங்களுக்கு வீடியோ தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. எனவே இதே போன்று மேலும் ஒரு பயனுள்ள தகவலில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.